இந்த 21வது குரூப்பில் 21st வகையில் 21வது குரூப்பில் நம்ம பார்க்க போகிற 2 வார்த்தை பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக அடிக்கடி நம்ம பயன்படுத்துறது எழுதுறது பண்ணுறது தான். ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து செல், SELL, விற்கிறது. செல், யாராவது ஏதோ ஒன்று உங்களுக்கு விற்றுட்டு தான் இருக்க போகிறாங்க, ஏதோ ஒன்று நம்ம வாங்கிட்டு தான் இருக்க போகிறோம். இந்த செல் வந்து தினமும் நம்ம பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. இந்த செல் எப்படி இருக்க போகுதுன்னா, செல், சோல்டு, சோல்டு, செல்லிங், செல்ஸ். எகைன் செல் விற்கிறேன், சோல்டு விற்றேன், சோல்டு விற்று, செல்லிங் விற்று கொண்டு, செல்ஸ் விற்கிறது, விற்கிறான், விற்கிறாள். எகைன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஏன் இது மாறுதுன்னா பாருங்கள், செல் SELL வந்து சோல்டு SOLDயாக மாறுது, வந்து ஓவாக மாறுது, ஒரு எல் வந்து டியாக மாறுது. செல், சோல்டு, சோல்டு நிறைய பேர் செல்டுலாம் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லிடக்கூடாது. செல், சோல்டு, சோல்டு, செல்லிங், செல்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த V2 V3 இருக்கு இல்லையா, 2வது சோல்டு 3வது சோல்டு, 2வது சோல்டுக்கும் 3வது சோல்டுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம். ஏன்னா 2வது சோல்டு என்ன சொன்னேன், விட்ரேன்னு சொன்னேன். 3வது சோல்டு என்ன சொன்னேன், ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் விற்று அப்படின்னு சொன்னேன். அது ரொம்ப முக்கியம். முடிவு பெறாத வினை, ரைட், முடிவு பெறாத வினைங்கிறதுனால தான் அது விற்றுனோட அப்படியே இருக்குது, ரைட். திருப்பி செல் விற்கிறேன், சோல்டு விற்றேன், சோல்டு விற்று, செல்லிங் விற்று கொண்டு, செல்ஸ் விற்கிறது. கட்டாயமாக இது மறந்துடாமல் தவறு இல்லாமல் நீங்கள் வந்து வேணும்னா இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது முதல் வார்த்தை. 2வது வார்த்தை இல்லை, இது கடைசி வார்த்தை. இந்த குரூப் 21க்கு இந்த வகை 21 கடைசி வார்த்தை டெல், TELL. இதே மாதிரி தான் பாருங்கள், செல்லுலேருந்து அந்த எஸ் எடுத்துகிட்டு டெல் போடுறோம். செல்லை விட அதிகமாக நம்ம பேசுகிற வார்த்தை டெல். ஏன்னா டெல்லுங்கிறதே பேசுகிறது தாங்க, சொல்கிறது தான். ஸோ டெல் வந்து அபரிமிதமாக ஒவ்வொரு நாளும் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை. இந்த டெல் எப்படி வரும் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செல், சோல்டு, சோல்டு, செல்லிங், செல்ஸ் எப்படி மாறுதோ அதே மாதிரி எஸ் எடுத்துகிட்டு டீயை போடுங்க. டெல், டோல்டு, டோல்டு, டெல்லிங், டெல்ஸ். சொல்கிறேன், சொன்னேன், சொல்லி, சொல்லிக்கொண்டு, சொல்கிறது, சொல்கிறான், சொல்கிறாள். டெல் சொல்கிறேன், டோல்டு சொன்னேன், டோல்டு சொல்லி, டெல்லிங் சொல்லிக்கொண்டு, டெல்ஸ் சொல்கிறது, சொல்கிறான், சொல்கிறாள். கட்டாயமாக இது மறந்துடாமல். இந்த குரூப்பு சின்ன குரூப்பு, 2 வார்த்தை தான் இருந்தாலும் மிக முக்கியமான 2 வார்த்தை. தப்பு மட்டும் பண்ணாமல் நம்ம பார்க்கணும். தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரே விஷயம், போய் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவிஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் ஸ்கில்ஸ். எல்லா திறமைகளையும் விட தாய் திறமை வந்து நீங்கள் போய் ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணி இன்னொரு வாட்டி நீங்கள் பார்க்குறது தான். ஒரு வாட்டி 2 வாட்டி பாருங்கள், இன்னும் முடியலன்னா இன்னும் 1 or 2 times பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக போய் மனசில் போய் உட்காந்துரும். ஆள் மனசில் போய் இந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்த்துருங்க. அப்படி சேர்க்குறப்ப தப்பு இல்லாமல் நீங்கள் நடக்கும். ஏன் இது அவ்வளோ முக்கியம்னா, நான் திருப்பி சொன்ன விஷயந்தான். இது 5 வடிவங்கள் இருக்குது ஒரு வார்த்தைக்கு. இந்த 5 வடிவங்களில் ஒரு வடிவத்தை தான், ஒரு ஃபார்மில் தான் ஆங்கிலத்தில் உள்ள 20 வாக்கியங்களில் ஒவ்வொரு வாக்கியத்துலேயும் இந்த ஒரு வாக்கியம், இந்த 5ல் 1 கட்டாயமாக இருந்தே ஆகும். அப்போ நீங்கள் இங்கே தப்பு பண்ணலைன்னா வாக்கிய அமைப்பில் தப்பே பண்ண மாட்டீங்க. ஏன்னா வாக்கிய அமைப்பில் உள்ள அதர் எல்லா வார்த்தைகளும் எதுவும் மாறாது, இந்த செயல் வார்த்தை மட்டுமே மாறும். அந்த மாற்றத்தை தான் நம்ம இத்தனை வார்த்தைகளில் பார்க்குறோம். குரூப் நம்பர் 21 இந்த வகை 21 இந்த 2 வார்த்தைகளோட முடிக்கிறோம். அடுத்த வகை நம்ம போகிறது வகை 22 கேட்டகரி குரூப் 22.